ஹாய், ஹலோ மகர ராசி. உங்களுக்கு ஏப்ரல் 27லேருந்து மே 3 உங்களுக்கான கைடன்ஸ், உங்களுக்கான பர்சனல் லைஃப் கைடன்ஸ், லவ் கைடன்ஸ் என்ன வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒன்லி ஃபார் மை கியூட் ஃபேமிலி டாரோ கை தமிழ் ஃபேமிலி. ஸோ மறக்காம கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜியை கிளைம் பண்ணுங்க. ஸோ மகர ராசி, சேட்னஸ். ஆஹா, என்னாச்சு? ரொம்ப சேடா ஃபீல் பண்றீங்க. ரொம்பவுமே எதையோ இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க மனசுல திரும்ப திரும்ப ஓடிட்டே இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு இது நடக்கல, நம்ம நினைச்ச மாதிரி நடக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம், அப்படிங்கிற ஒரு கண்ணீர் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஆயிரமே உங்களை சுத்தி எல்லாமே ஃபுல்ஃபில்லா இருந்தாலுமே உங்களால அந்த சேட்னஸ்ல இருந்து வெளில வர முடியல. எதுல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ மறக்காம கிளைம் பண்ணுங்க. சேடா இருக்காதீங்க. சேடா இருக்கறனால எந்த விஷயமும் மாற போறது இல்ல. ஸோ டோன்ட் வரி. ஓகே ஓகே. நீங்க ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்சிட்டோம், ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடந்துருச்சு, ஏதோ ஒரு விஷயம் பர்ஃபெக்டா போயிட்டு இருக்குன்னு நினைச்ச விஷயத்துல யாரோ ஒருத்தவங்க இன்வால்வ்மெண்ட் வந்து அந்த விஷயத்த சுத்தமா சுக்குநூறா குலைச்சிட்டாங்க. அது யாரு அப்படிங்கறது உங்களால கண்டுபிடிக்க முடியல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சாலுமே அதுல நீங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியல. நீங்க ரொம்பவுமே அழகா அதை கொண்டு வந்து ஒரு பில்ட் பண்ணி வச்சிருந்தீங்க, ஒரு கோட்டை மாதிரி கட்டி வச்சிருந்தீங்க. பட் ஆனா அதுல யாரோ ஒரு தேர்ட் பர்சன் இன்வால்வ்மெண்ட் ஆயிட்டாங்க. அதனால இப்போ நீங்க ரொம்பவுமே உங்களோட மைண்ட் ரீதியான குழப்பங்கள், உங்களோட மைண்ட நிறைய பேர் திங்குற மாதிரி ஃபீல் பண்றீங்க. உங்க மைண்ட நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. யூஸ் பண்ணி அவங்க முன்னேறதாகவும் நீங்க நினைக்கிறீங்க. ஸோ அப்படி கிடையாது. உங்களோட மைண்ட் தான் அப்படி நினைக்கிறதே ஒழிய கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்களை சுத்தி இல்ல. ஸோ அந்த மாதிரி யோசிக்காதீங்க. ஸோ நீங்க மனசுக்குள்ள நினைக்கிற விஷயம் எப்ப நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கான டைமிங் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மகர ராசி. ஓகே. ஸோ நீங்க எப்ப உண்மையா ரெடியா இருக்கீங்களோ அப்ப அந்த விஷயம் உங்களுக்கு கைக்கூடி வரும். மேபி நீங்க நடக்கணும்னு நினைக்கலாம். பட் ஆனா உங்களோட சூழல், உங்களோட சந்தர்ப்பம், உங்களோட மனநிலை எதுவுமே அதுக்கு ப்ரிப்பேர் ஆகல. நீங்க கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு தேடி வரும்னு சொல்றாங்க. ஸோ உங்களை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களோட சூழலை உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை மாத்திக்கோங்க. மேபி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க சரி பண்ணணும்னா அதை சரி பண்ணும்போது கண்டிப்பா அந்த விஷயம் உங்களை தேடி வரும். ஸோ பியூட்டிஃபுல்லான எனர்ஜி கிளைம் பண்ணுங்க.